போல் நம்ம எஃப்ஜேக்கும் விஜய் பாருக்கு அப்புறம் நம்ம கமருதீன் உங்கள் 3 பேருக்கு தான் ஃபைட் போயிட்டுருக்குன்னே சொல்லாங்க. இது டாஸ்க் நல்லா விளையாடலன்னே பிக் பாஸ் கிளின்னு கிழிச்சு எடுத்தாங்க. அப்பயும் உங்களுக்கு புத்தி வலைனே சொல்லாங்க. நம்ம எஃப்ஜே என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத் ஃபஸ்ட்டு இது ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வினோத் நம்ம கமருதீன் விஜய் பாருவங்களாம் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாஸ்க் அவங்க சூப்பராக விளாண்டாங்க. 3 நாள் தூங்காமல் பார்த்துருப்பாங்க, அந்த செயினை பாதுகாத்துருப்பாங்க. ஆனால் எப்படியோ திருட்டு போயிடுச்சு. இப்போ எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, 3 நாள் நீங்கள் தூங்கலேன்னு முழிச்சிருந்தீங்களே, இப்போ என்ன கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க. அது கேட்ட உடனே சுருன்னு கோவம் வந்துருச்சு. ஏய் என்ன என்ன அப்படின்னு சொல்லி கமருதீன் எப்பவும் போல வந்து கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நான் ஒன்றை மாதிரி இவளுக்கு பார்வதிக்கு மாதிரி நீ ஜால்ரா போட்டுட்ருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கமருதீனை பார்த்து நம்ம எஃப்ஜே கேட்டுறாங்க. உடனே எஃப்ஜேக்கு கேட்ட உடனே பார்வருன்ட்டு எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு என் பேர் இழுத்துட்டு இருக்க, என்னை எதுக்கு இழுக்கிற, என்னை இழுக்கிறக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பிக் பாஸே சொல்கிறாங்க கண்ட்ரோலாக இருங்க, பார்வோ பேசாமல் உட்காருங்கன்னு சொல்கிறது நல்லாவே கேட்குது. ப்ரொமோ கட்டில் சபரின்னு சொல்கிறாங்க, பிக் பாஸ் பேச விரும்புகிறாங்க, நீங்கள் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, இல்லைனா வேறு மாதிரி பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் அதை கூடி பொறுத்துக்க முடியாமல் நம்ம பாரு என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக எஃப்ஜேவை பார்த்து கத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லாங்க. அதில் தான் வந்து பயங்கரமான ஒரு ரிசீவ் ஆகுது. இந்த கமருதீனும் எஃப்ஜேவும் ஒரு பெரிய ஒரு வேலையை ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை வந்து நிப்பாட்டுறதுக்காக பிக் பாஸ் ஒரு வாய்ஸ் கொடுக்குறாங்க. அதை கூட பொருள்படுத்த முடியாமல் நீங்கள் என்ன சண்டை போடுறீங்கன்னு சொல்லி போட்டு பிரித்து எடுக்கிற பிக் பாஸ் இன்னைக்கு டாஸ்க்லேயும் வந்து தரமாக செஞ்சு விட்டாருன்னு சொல்லாங்க. ஆனால் இந்த விளையாண்ட டாஸ்க்லேயே வந்து உருப்படியாக யாருமே விளையாடலன்னு என்னோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்து என்னவாக இருக்குன்னு அதை கமெண்டில் பதிவிடுங்க. பிக் பாஸ் அப்பில் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா தகவலும் வேகமாக கொடுப்போம். இர்ஃபான் மீடியா 2.0 ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா பிக் பாஸ் அப்டேட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சில அப்டேட்டு தொடர்ந்து கொடுப்போம். இதில் யார் பண்ணது ரைட்டு, யார் பண்ணது தப்பு, என்ன கேட்டால் 2 பேர்த்து மேலேயுமே தப்பு இருக்குது. இவங்க 3 நாள் முழிச்சாங்கன்னு சொன்னாங்க, என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டிருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது ஒரு நாகரிகமான வேலையாக இருந்திருக்கும்னு என்னோட கருத்தாக இருக்குது.